நான் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நல்ல வேலை நம்ம பிரியன் இருக்கார்ல, கரெக்ட் டைமுக்கு வந்ததால் ஜெயஸ்ரீயை காப்பாற்றிட்டாருங்க. ஆனால் தூக்கு மாட்டினதில் குரல் வள லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. அங்கே வந்த டாக்டரும் எத்தனையோ பேர் உயிர் வாழ்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு லாயராக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவன் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாதுடி, அவனை இனிமேல் நினைக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஜெயஸ்ரீ மெதுவான குரலில் மனோஜ் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனாவது வர்றதாவது அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக்குறாங்க. டாக்டர் போகும்போது நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த பிரியனுக்கு சொல்லுங்கள், அவர் தான் உங்களை அட்மிட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறார். சரி பிரியன் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீ கேட்க, அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காண்டி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கார்த்தி மாதிரி கோபக்காரன் போல தெரியுதுங்க. நேராக போய் துரோகி மனோஜை வெளுத்து வாங்கிட்டாங்க. அதான் மனோஜ் வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து லாக்அப்லேயே வச்சுருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீ கவலைப்படாதடி, கவுன்சிலில் இருக்கிற எங்கள் அப்பா போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தைரியம் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜவுளி கடைக்கு வராருங்க சண்முக சுந்தரம். அங்கே அவரோட அசிஸ்டண்ட் வந்து, சார் நம்ம கொடுத்த செக் எல்லாமே பவுன்ஸ் ஆகிடுச்சு, அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு குண்டை தூக்கி போடுறாங்க. உடனே சண்முக சுந்தரத்துக்கு நேற்று நைட்டு கட்டுக்கட்டா பணத்தை செகண்ட் வைஃப் கிரிஜா கிட்ட கொடுத்தது ஞாபகம் வருதுங்க. ஆனால் அசிஸ்டண்ட் கிட்ட சமாளிக்கணுமே. ஆமாப்பா, ஒரு அவசர வேலை விஷயமா பணத்தை மாற்றிட்டேன், நான் இன்றைக்கி ரீஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேனேஜ் பண்ணுறாருங்க. கட் பண்ணால் ஹெச்ஆர் சித்தார்த் வீட்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாருங்க. அம்மா செம புத்திசாலிங்க, லவ்லியான கேரக்டர் போல் தெரியுது. அப்போ பையன் ரூமில் இருந்து ஒரு பொண்ணு குரல் கேட்குது. அப்பாவும் ஷாக் ஆகி ஏதோ தப்பு நடக்குது போய் பாரு அப்படின்னு சொல்லி அம்மாவை அனுப்பி வைக்கிறாருங்க. உள்ளே போய் பார்த்தா சித்தார்த் தனியாக நின்று ஹரிணியோட வாய்ஸில் மிமிக்ரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அவளோட ஃபோட்டோவை காட்டிட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்ணதாம்மா இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா ஒரு செம ஐடியா கொடுக்குறாங்க. டேய், பொண்ணுங்க பின்னாடியே போனால் அவங்களுக்கு பிடிக்காதுடா, நீ அவளை இக்னோர் பண்ணு, அப்புறம் பாரு அவளே உன் பின்னாடி ஓடி வருவா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. சித்தார்த்தம் சூப்பர்மா, இனிமேல் இதான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பிரியனை அடித்து உட்கார வச்சுருக்காங்க. மனோஜோட அப்பா எஃப்ஐஆர் போட சொல்லி போலீஸை மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. பிரியனும் இவன் ஒரு பொண்ணை ஏமாற்றி சூசைட் வரைக்கும் கொண்டு போயிட்டான், அதான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி நியாயம் பேசுகிறான். அந்த டைமில் ஜெயஸ்ரீயோட ஃப்ரெண்டோட அப்பா உள்ளே வந்து, சார் அந்த பையன் மேலே எந்த தப்பும் இருக்காது, கேஸுன்னு போனால் 2 பேருக்கும் தான் ப்ராப்ளம், பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேட்ரை சுமூகமாக முடிச்சு பிரியனை கூட்டிகிட்டு வர்றாருங்க. வெளியே வந்ததும் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, ஏன்பா உனக்கு ஜெயஸ்ரீயை முன்னாடியே தெரியுமா, ஏன் இவ்வளோ கோவம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அங்கே தாங்க பிரியன் ஒரு மாஸ் டைலாக் பேசுகிறார். இல்லை சார், ஜெயஸ்ரீயை எனக்கு தெரியாது, மனோஜ் தான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஆனால் 6 மாதம் கூட இருந்த பொண்ணு உயிருக்காக போராடும் போது பார்க்க கூட வராமல் இருக்கானே, இவன்லாம் ஒரு மனுஷனா, அந்த கோபத்தில் தான் சார் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவரும் வேந்து போய் பார்த்து போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறார். அடுத்ததாக மீராவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அஸ்வினோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா ஒரு ஜோசியக்காரர். மீரா அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்கே எல்லாருக்கும் மீராவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அப்பாவும் பையன் அஸ்வினும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அஸ்வினோட அம்மாவும் நீ என் பையன் பேச்சை கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா உடனே இவன் பேச்சை கேட்டால் நீ உருப்பட மாட்ட அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. அப்புறம் மீராவும் அஸ்வினும் வெளியே கிளம்புறாங்க. அவங்க போனதும் அஸ்வின் அம்மா, ஏங்க எப்போ பார்த்தாலும் என் பையனை குறை சொல்கிறீங்க, முதல்ல எங்கள் 2 பேருக்கும் ஜாதகம் பார்க்குறத நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, உன் பையனுக்கு இன்னும் 5-6 வருஷத்துக்கு புதன் திசை நடக்குது, அவன் முன்னேறவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சாபம் விடுறாரு. திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் தாங்க கட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஜெயஸ்ரீ கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. டிப்ரெஷனில் தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குறாருங்க. ஒரு லாயர் பண்ணுற காரியமாக இது, இனிமேல் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகிறார். ஆஃபீஸர் போனதுமே பிரியன் ஆல்ரெடி 20,000 ரூபா பில் கட்டிட்டான், இன்னும் 35,000 கட்டணும், நம்ம கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. ஜெயஸ்ரீ உடனே என் அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன் அக்கௌண்ட்டில் இருந்து காசு மெடிசின்ஸ்க்காக காலி ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அப்போ பிரியன் உள்ளே வந்து நான் மிச்ச அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஜெயஸ்ரீ அப்படியே ஷாக் ஆகி அவனை பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா பொன்மலர் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்டி இத்தனை நாளாக ஃபோன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஜெயஸ்ரீயும் தன் குரல் மாறி இருக்கிறத மறைக்க, இல்லைம்மா வெளியே சுற்றுனதில் தொண்டை கட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி மழுப்புறாங்க. அம்மாவும் பாசமாக சீக்கிரம் வீட்டுக்கு வா, உனக்கு நண்டு சூப் வச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வைக்கிறாங்க. கட் பண்ணால் வீட்டில் ஹரிணி தன் தங்கச்சி மீராவுக்கு கிரிக்கெட் க்ளவுஸ் எல்லாம் கிஃப்டாக வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடி திடீர்னு என் மேலே இவ்வளோ பாசம் அப்படிங்கிற மாதிரி வம்புலுக்க, எனக்கு ஒன்றும் பாசம் இல்லை, அம்மா சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹரிணி பொய் சொன்னாலும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கு மேலே இருக்கிற அந்த பாசம் அங்கே அழகாக தெரியுதுங்க. கடைசி சீனில் ஜெயஸ்ரீயை டிஸ்சார்ஜ் பண்ணி காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பிரியன் நடு ரோட்டில் நின்று ஏதோ ஒரு திங்ஸை போட்டு தீயை வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கான். அதை ஜெயஸ்ரீயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே காரில் இருந்து பார்த்துட்டு போகிற மாதிரியே இந்த 2வது எபிசோடை இங்கே முடிக்கிறாங்க.